ஒரு நல்ல அரசியல் கட்சி வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து தலைவர்கள் பேசுவாங்க. இந்த தத்துவம் இருக்கு, இந்த மாதிரி வேலை திட்டங்கள் நாங்கள் வச்சிருக்கோம், மக்களை இப்படி காப்பாற்றுவோம் அப்படின்னு. இப்போ ஊடகத்தில் போய் ஒவ்வொரு ஸ்போக்ஸ் பர்சனை உருவாக்கி இந்த கட்சி சார்ந்து இந்த நபர் போவாங்க அப்படின்னு நம்ம வாடிக்கையாக வச்சிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக இந்த டிவி டிபேட்ல நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸை பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு பிபி வந்துடும். அந்த அளவுக்கு உட்காந்து கையாமையான்னு கத்திட்டே இருப்பாங்க. அப்படி டிவி டிபேட்டை உருவாக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி மக்கள் மன்றம் அப்படின்னு வச்சு மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு நடுவர் உட்காந்து ஒவ்வொரு கட்சி நபர்களையும் பேச சொல்லுவாங்க. பல விவாதங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி மக்கள் மன்றமோ இல்ல மக்கள் குரல் அப்படின்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு விவாதத்தை தாண்டி ஒரு சண்டையில போய் முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் வருவாங்க, அவங்க எல்லாமே ரொம்ப இமோஷன்ஸில் ட்ரிகர் ஆகி நம்ம கட்சி தலைவர் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி உடனே சண்டைக்கு போயிருவாங்க. இதனாலதான் நம்ம ஸ்டேட்ல நடத்தாம அதிகப்படியா பாண்டிச்சேரியில் நடத்துவாங்க. அப்படி இப்ப விஜய் அவர்கள் குறித்து பல பேர் வந்து ஊடகத்தில் உட்காந்து பேசுறாங்க. திட்டமிட்டு அட்டாக் பண்ணணும், திட்டமிட்டு அவரை வந்து அசிங்கப்படுத்தணும், ஆபாசமா பேசணும் அப்படின்னு. அதுல ரொம்ப முக்கியமா வாங்குற காசுக்கு அதிகமா வேலை செய்யறாண்டவன் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவர் தான் நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன். வெகு விரைவில் இந்த கட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தந்தி டிவி நடத்தின மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில சாட்டை துரைமுருகன் எப்பயுமே அவர் அழைச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் விஜய் குறித்து எவ்வளவு கீழ்த்தரமான விமர்சனங்கள் எல்லாத்தையும் இவர் வைப்பாரு. வச்சாதான் திமுகவை திருப்திப்படுத்த முடியும். அதனால சாட்டை துரைமுருகனை கூப்பிடணும் தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவரும் வந்து அசிங்கமான ஆபாசமான கருத்துக்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணாரு. அப்படி இப்ப தந்தி டிவி நடத்தின ஒரு மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில இவர் விஜய் குறித்து நிறைய விஷயங்களை பேசுறாரு. பேசும்போது வழக்கம் போல டிவிக்கு விஜயை திட்டுறாரு. திட்டும்போது கீழே இருந்த தொண்டர்கள் என்ன பண்ணிடுறாங்க, கோவப்பட்டு எதுக்குங்க இப்படி பேசுறாரு, ஒருமையில பேசுறாரு, மரியாதை இல்லாம பேசுறாரு அப்படின்னு கொந்தளிச்சிருக்காங்க. உடனே இவர் வழக்கம் போல என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல பேச முயற்சி பண்ணுவாரு. பேச முடியலனாலும் கூட அடுத்து வந்து வழக்கம் போல ஒரு வீடியோ போடுவாரு. அந்த வீடியோல வந்து நான் வீரன் தீரன் சூரன் இப்பெல்லாம் பேசுவாரு. ஆனா சைட்ல மட்டும் எல்லா பக்கமும் காசு வாங்கிப்பாரு. அதை பத்தி எதுவுமே பேச மாட்டாரு. ஆனா டிவிக்கு விஜய் குறித்து தொடர்ந்து பேசிட்டே இருப்பாரு. உடனே அந்த நிகழ்ச்சியில நடத்தக்கூடிய நடுவர் சொல்றாங்க, அவர் எதுவும் உரிமையில பேசல, அவர் மரியாதையா தானே பேசுறாரு அப்படின்னு. ஆனா வெளியில வரும்போது தான் தெரியும் அவர் எந்த அளவுக்கு பேசியிருக்காரு அப்படின்றது. இப்ப சாட்டை வெளியிட்ட வீடியோல என்ன சொல்றாரு, நான் பாவம் புண்ணியம் பார்த்து இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். தைரியமான ஆளா இருந்தா என் காரை உடைச்சிருவேன்னு சொன்னீங்களே, என் கார்ல ஒரு ஸ்கிராட்ச் போட்டு பாருங்க, நான் இறங்கி அடிப்பேன், 7 மடங்கு இறங்கி அடிப்பேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, முடிஞ்சா என் கார்ல கை வச்சு பாருங்கடா அப்படின்னு ஒரு மாபெரும் சவால் விட்டுருக்காரு சாட்டை துரைமுருகன். நான் எப்பவுமே சொல்றது போல சாட்டை துரைமுருகன் குறித்தெல்லாம் நான் பேசக்கூடாது. இவர் பேசுறது அரசியலே கிடையாது, வெறும் ஆபாசம் தான், இரட்டை அர்த்தம் தான், இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, நமக்கு 20 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டோம், 20 லட்சம் பார்வையாளர்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன வேணாலும் பேசலாம், டிவியில முன்னாடி உட்காந்து என்ன வேணாலும் பேசலாம், யூடியூப் கேமரா முன்னாடி என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டே இருக்காரு. இது எல்லாத்தையும் கடந்து சகிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு சிலர். இன்னும் ஒரு சில பேர் கொந்தளிப்பாங்க டிவிக்கு தொண்டர்கள். ஆனா நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, பின்னிட்டாருப்பா சாட்டை, பிச்சுட்டாருப்பா சாட்டை அப்படின்னு நினைப்பாங்க. அதுலேயும் ஒரு குறிப்பு ஆனா ஒன்று சொல்லுவார், இறங்கி அடிக்க ஆரம்பிச்சேன்னா தாங்க மாட்டீங்க. நான் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். கூட இருக்க நபர்கள் எல்லாத்தையும் என்ன சொல்லுதுன்னா, விஜயை இறங்கி அடிக்கிற அடியில் அரசியலை விட்டே ஓடிடணும். 2026 தேர்தலுக்கு அப்புறம் தெரியும் உண்மையிலேயே அரசியலை விட்டு ஓட போறது யாரு, எந்த கட்சி காணாம போக போகுது, இந்த கட்சி காணாம போக போறதுக்கு இறுதி சடங்கு நடத்தினதே நம்ம தான் அப்படின்றத சாட்டை துரைமுருகன் உணர்வாரு. அந்த அளவுக்கு தான் தேர்தல் முடிவுகள் இருக்கும். இப்போ அந்த விவாத நிகழ்ச்சியில் இவர் என்ன பேசியிருக்காரு, மக்கள் மன்ற நிகழ்ச்சியில பெண்களுக்கு வந்து இலவசம்னு கொடுக்குறாரு, இவருக்கு என்ன தகுதி இருக்கு, இவ்வளவு நாளா வந்து இலவசத்தை எதிர்த்து வந்தாரு. அதே போல செங்கோட்டையன், கூப்பா கிருஷ்ணன் இவங்க எல்லாத்தையும் கூட வச்சு என்ன பண்ண போறாரு, ஊழல் கட்சியை வந்து நபர்கள் எல்லாத்தையும் கூட வச்சுட்டு இவர் எப்படிங்க ஊழலை ஒழிக்க போறாரு அப்படின்னு இவர் கேட்கிறாரு. 1000 கேள்வியில 10,000 கேள்வி கேட்கலாம் நம்ம சீமான் கிட்டே சாட்டை கிட்டையும். எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல போறது இல்ல. டிவிக்கு அப்படின்னா கொதிச்சு கொந்தளிச்சு பேசுறீங்கல்ல, நான் மறுபடியும் கேட்கிறேன், முக்தாரை பத்தி இது வரைக்கும் சாட்டை துரைமுருகன் பேசியிருக்காரா? முக்தார் எவ்வளவு கேவலமா உங்க குடும்பத்தை பத்தியும் சீமான் குடும்பத்தை பத்தியும் தரம் தாழ்ந்து லோயர் தி பெல்ட்னு கிடையாது, சாக்கடையோட கேவலமா அவர் உங்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏன் அவர்கிட்ட நீங்க அமைதியா போறீங்க, என்ன காரணம்? இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? 2019 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் முழக்கம் சாகுலம் இதை கொண்டு போய் தேனி பாராளுமன்ற தொகுதியில எதுக்கு நிறுத்தினார் சீமான்? முஸ்லிம்கள் வாக்க பிரிக்கிறதுக்காக அவர் நிறுத்திட்டு ஓபிஎஸ் கிட்ட பணம் வாங்கினாரா வாங்கலையா? பணம் வாங்கல அப்படின்னா உண்மையிலேயே ஆனா உன்ன சீமான் நரம்பு புடைக்க பேசுவார்ல, என் தமிழ் மீதும் தாயின் மீதும் என் தலைவன் மீதும் சத்தியம் விட்டு சொல்றேன், நான் விட மாட்டேன் அப்படின்லாம் பேசுவார்ல. அதே போல ஒரு சத்தியத்தை போட சொல்லுங்க, என் தமிழ் மீது, தாயின் மீது, தலைவன் மீது, குடும்பம் மீது, பிள்ளைகள் மீது, எல்லார் மீதும் நான் சத்தியம் விட்டு சொல்றேன், நான் ஓபிஎஸ் கிட்ட பணம் வாங்கல அப்படின்னு சொல்லுங்க. இப்ப பெருமையா சொன்னீங்களே, போட்டீங்களே ஒரு பிட்டு, பல லட்சக்கணக்கான இளைஞர்களும் பல லட்சக்கணக்கான மக்களும் திரண்டிட்டாங்க, எங்க மாநாட்டில் உட்கார்றதுக்கு இடம் பத்தல, பாருங்க 2 லட்சம் இருக்கைகள் போட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம மேடையிலே போய் பேசினாரு திரு சீமான். அந்த மாநாடை நீங்க எப்படி நடத்துனீங்க, நீங்க யார் யார்கிட்ட கையேந்தி நின்னீங்க அப்படின்றது
வெளியில இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு தெரியாது. ஆனா முதல் கட்டமா சீமானை பாதுகாக்கிறீங்களே, ஒரு ரவுண்டை போட்டு பக்கத்துல இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாதா நீங்க யார்கிட்ட போய் திருவோடு ஏந்துனீங்க அப்படின்னு? அது குறித்து நீங்க ஏதாவது வெளியில பேச முடியுமா? விஜய் கட்சியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன விமர்சனம் இருக்கு? ஊழல் கட்சியில இருந்து நபர்களை கூட்டிட்டு வந்து இவர் ஊழலை ஒழிப்பாரா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. செங்கோட்டையன் மேல இதுவரைக்கும் குற்றம் நிரூபிக்கப்பட்ட வழக்கு ஏதாவது இருக்கா? கூப்பா கிருஷ்ணன் மேல ஏதாவது வழக்கு இருக்கா? அந்த அந்த கட்சியில இருந்து வந்தாங்க அப்படின்றதுக்காக அவங்களை குற்றவாளி அப்படின்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்க கட்சியில இது வரைக்கும் வெளியில இருந்து வந்த நபர்கள் யாருமே இல்லையா? உங்க கட்சி தலைவர் மேல என்ன வழக்கு போடப்பட்டது? உச்சநீதிமன்றத்துல போய் ஐயா தாயே என்ன மன்னிச்சிருங்க, அரசியல் பண்ண முடியலைங்கய்யா, என்னை சீமான்னு விட்டுட்டு இவங்க வேற பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, மனசுக்கு கஷ்டமா இருக்கு, என்னைய பாலியல் குற்றவாளின்னு சொல்றாங்க, என்னால தாங்க முடியல எஜமானே, என்னை காப்பாத்தி விடுங்க அப்படின்னு பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிட்டு நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு குருமூர்த்தியை சந்திச்சுட்டு வந்தாரே, இதை இல்லைன்னு மறுப்பாரா? வழக்கம் போல ஒரு சத்தியத்தை போடலாமே, என் குடும்பத்தின் மீது, தலைவன் மீது, தாயின் மீது, பிள்ளைகள் மீது, பெற்றோர் மீது, தாத்தா மீது, சித்தப்பா மீது எல்லா பொய் சத்தியத்தையும் பண்ண வேண்டியதானே? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க தாவேக்காவை விமர்சனம் பண்ணலாம். விஜய் என்ன பண்ணாரு? போன எல்லா இடத்துலையும் உண்மையிலேயே ஆரம்ப கட்ட காலத்துல விஜய் உங்க கூட பயணம் பண்ணாரு, கார்ல பயணம் பண்ணி அரசியல் பேசினாரு. அதை அவர் எங்கேயாவது வெளியில சொன்னாரா? ஆனா எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு மேனஸ் இவர்கிட்ட இருக்கு. ஆமா, நானும் விஜய் சந்திச்சோம், கார்ல நெடுதூரம் போனோம், இந்த கட்சியை பத்தி பேசணும், அதை பத்தி பேசணும். ஒரு மனுஷன் நம்பி பேசின விஷயத்த வெளியில உடைச்சு பேசுறாரு. இவருக்கு என்ன அரசியல் மாண்பு இருக்கு? அப்பதான் சாட்டை துரைமுருகன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம 2 பேர் சேர போறாங்க, அண்ணன் தம்பி சேர போறாங்க, ஒரு நல்ல கூட்டணி அமைய போகுது, திமுக அதிமுக ஓட போகுது அப்படின்னு வாயில பேசின சாட்டை துரைமுருகன் தான் இன்னைக்கு விஜய் இந்த அளவுக்கு இறங்கி பேசுறாரு. இதுல கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவர் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து மட்டும்தான் பேசுறாரு. ஆனா நான் மீண்டும் சொல்றேன், நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுறதோ இல்ல தனிப்பட்ட நபர் பழக்க வழக்கங்கள் குறித்து பேசுறதோ உடன்பாடு கிடையாது. ஆனா திரும்ப அவங்க உங்களை பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல, நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்னால ஏன் உங்க குடும்பத்தை காயப்படுத்துறதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க? நீங்க பண்றதுனால இது போல பண்றீங்க. ஒரு வீடியோல பேசுறீங்க, ஷூவை காமிச்சு என் காலில் வந்து விழுங்கடா டிவிக்கு தொண்டர்கள் எல்லாரும், அப்பதான்டா விஜயை பத்தி பேசுறதை நிறுத்துவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க நினைக்கிறீங்களா விஜயை பத்தி நம்ம பேச பேச விஜயோட வாக்குகள் எல்லாமே சிதறிடும், நாம் தமிழர் கட்சியில் வாக்குகள் எல்லாமே வளர்ந்துரும்னு? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சி வாக்குகள் எல்லாமே கீழே புதகுலியில போயிட்டு இருக்கு. விஜயோட வாக்கு சதவீதம் ஏறிட்டே இருக்கு. பல பேரை நான் சந்திச்சு பேசுறேன். கடந்த முறை நான் நாம் தமிழருக்கு தான் போட்டேன், ஆனா இந்த முறை நான் விஜய்க்கு போடான்னு யோசிக்கிறேன்னு அவங்க சொல்லல, விஜய்க்கு தான் போட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னு கேட்டா, தம்பி விஜயோட கொள்கை என்ன, தத்துவம் என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஏங்க கொள்கை தெரியாது, தத்துவம் தெரியாது, அப்புறம் எங்க ஓட்டு போறீங்கன்னு கேட்டா, இந்த சாட்டை துரைமுருகன் பேசுறதுக்காகவே இந்த கட்சிக்கு மேல் ஓட்டு போட மாட்டேன்ப்பா, நாம் தமிழருக்கு போட மாட்டேன்ப்பா அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. நீங்க வேணா போய் கேளுங்க, ஒரு சர்வே எடுத்து பாருங்க, எத்தனை பேர் இந்த கட்சியை நம்பி வாக்கு செலுத்தியிருப்பாங்களோ. நான் சொல்றேன், நீங்க காலில் வந்து விழுங்கடா டிவிக்கு தொண்டர்கள் பேசுறதை நிறுத்துறேன்னு சொல்றீங்கல்ல, நான் சொல்றேன் விஜய் குறித்து பேசக்கூடிய நீங்களும் சரி உங்க அண்ணனும் சரி ஒரே ஒரு முறை மேடையில் ஏறி நின்று சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்றீங்கல்ல, அதே போல விஜயோட தொண்டர்கள் தற்குறிகள், விஜயை நேசிப்பவர்கள் தற்குறிகள், விஜயின் ஆதரவாளர்கள் எல்லாரும் தற்குறிகள், அந்த வாக்கு எனக்கு வேண்டாம், இந்த வாக்குகள் எங்களுக்கு விழ தேவையில்லை அப்படின்னு சொல்லிருங்க மேடையில. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எப்ப பார்த்தாலும் இளைஞர்கள் எல்லாருமே சீமான் பின்னாடி இருக்காங்க. எப்படி சீமான் பின்னாடி இருப்பாங்க? சீமானோட வயசு என்ன? ஃபேக்கான வயசை விட்டுருங்க, உண்மையான வயசு என்ன? 63 வயசை தாண்டி போயிட்டு இருக்காரு. இளைஞர்கள் இவர் பின்னாடி சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஒட்டுமொத்த இளைஞருக்கு கூட்டத்தையும் பொக்லைன் போட்டு தூக்கிட்டாரு விஜய். அதனாலதான் இப்ப வயிற்றுச்சல்ல தினமும் விஜய் குறித்து பேசிட்டு இருக்கீங்க. விவாத நிகழ்ச்சிக்கு போறீங்களா? மக்கள் மன்றத்துல போங்க, பேசுங்க, நாகரிகமா பேசுங்க. இறங்கி பேசுறது, கேவலமா பேசுறது. ராஜீவ்காந்தி கூட இன்னைக்கு நீங்க நட்பு சக்தியா உருவாயிட்டீங்க. ஏன்? விஜய் அட்டாக் பண்றதுனால. ராஜீவ்காந்தி சொல்றாரு, சீமான் பேசுறத நான் ரசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. செல்வ பெருந்தகை சீமானும் ஒரு கூட்டத்துல சந்திச்சுக்கிறாங்க. செல்வ பெருந்தகை கேட்கிறாரு, இந்த அணில் மேட்டர்லாம் எப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. உடனே ஒரு வழக்கம் போல ஹஹா அப்படின்றாரு. யாரு? நம்ம சீமான். இவர் நினைச்சிட்டு இருக்காரு, இவர் என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் மக்கள் இவர் பின்னாடி வந்துருவாங்க அப்படின்னு. சீமானுக்கு தெரிஞ்சிருச்சுங்க, இந்த தேர்தலோட நம்ம அஸ்தமனமாக போறோம், காணாம போக போறோம், அழிய போறோன்றது. அது தெரிஞ்சதுனாலதான் எப்ப பார்த்தாலும் மேடையில 2026 பாரிய ஆட்டத்தைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த சொடக்கு இப்ப போட மாட்டாரு. 2026 ஆட்டத்தை பாரு, ஒரே ஒரு முறை சீமான சாட்டையும் சொல்லுங்க, 2026 நான் தாண்ட முதலமைச்சர், நாங்க தோத்துட்டோம்னா கட்சியை கழிச்சிட்டு வெளியே போயிடுறோம் சொல்லுங்க. நீங்க அசிங்கப்படுறது, அவமானப்படுறதுமே உங்களுக்கு தொழிலா வச்சிருக்கீங்க. இப்ப சீமான வீழ்த்தணும்னு சாட்டை வேலை பார்க்கறாரு, சாட்டையை ஒதுக்கணும்னு சீமான் வேலை பார்க்கறாரு. எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கு சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா சாட்டை துரைமுருகன் இந்த கட்சியிலிருந்து புறக்கணிக்கப்பட்டு வெளியேறுகிறாரா இல்லையான்னு பாருங்க. 2026க்கு அப்புறம் இவர் எந்த கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, யார் கூட போய் சேர போறாரு அப்படின்றத 2026 தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் நானே அதிகாரப்பூர்வமா வெளியிடுறேன்.
இவர் யார் கூட பேசியிருக்காரு, என்னை சேர்த்துக்கோங்கன்னு பேசியிருக்காரா இல்லையான்றது அவர் மனசாட்சிக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய முட்டாள் கூட்டம் எல்லாம் என்ன நினைப்பாங்க, சாட்டை நமக்காக உயிரை கொடுத்து வேலை செய்யறாரு அப்படின்னு. ஏன் எப்ப பார்த்தாலும் சொன்னாரு நான் விஜய் எதிர்த்து போட்டியிட போறேன்னு, ஏன் அவருக்கு சீட்டு கொடுக்கல? யாராவது யோசிச்சிங்களா? உங்க கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்டே கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி எண்ணற்ற கேள்விகள் நான் கேட்டேன், ஒரு கேள்விக்கு அது பதில் இருக்கா? ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, சீமான் போல இவங்களும் ஆபாசமா கெட்ட வார்த்தை பேச தெரிஞ்சிருக்கு. பதிலுக்கு பதில் ஏதாவது ஒண்ணு இருக்கா? திமுகவுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஏதாவது கேள்வி கேட்டா ஆபாசமா பேசுறாங்க, நீங்க அவங்கள சொல்றீங்க. உங்க கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க? கேள்வி கேட்டா பதில் சொல்ல துப்பு இல்ல. அதை விட்டுட்டு வந்து எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணனை பேசுறதுக்கு நீ யாரு? உங்க அண்ணனை பேசுற உங்க அண்ணனுக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா? சாட்டைக்கு என்ன 2 கொம்பு முளைச்சிருக்கா? அவங்களை யாருமே பேசக்கூடாது அப்படின்னு. விஜய் இந்த அளவுக்கு இகழ்ந்து பேசக்கூடிய நீங்க, அவர் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசக்கூடிய நீங்க, நான் மறுபடியும் சொல்றேன், எச்சரிக்கிறேன், சீமானோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேச ஆரம்பிச்சோன்னா அரசியல்வாதியா மட்டும் இல்ல, அவர் மனுஷனா கூட வெளியில நடமாட முடியாது. அப்படிப்பட்ட பின்புலங்கள் இருக்கு, அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் முன்னாள் நிர்வாகிகள் எல்லாரும் அமைதியா கடந்து நாகரிகம் கருதி போயிடுறாங்க. ஒரே ஒரு முறை சீமான் மேடையில் ஏறி எப்ப பார்த்தாலும் சொல்றாரு, இலங்கை கூட மோதிடுவேன், ஜப்பான் கூட மோதிடுவேன், சைனாக்கு வெடிகுண்டு வச்சிருவேன், எல்லாம் பேசுறாருல. ஒரே ஒரு முறை உங்க அண்ணன் தைரியமான வீரன் தானே, சொல்லுங்க. முன்னாள் நிர்வாகிகள் வெளியே போனவங்க யாருனாலும் என்னோட ரகசியத்தை வெளியிடுங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். காணாம போயிடுவாரு. வாங்குற 100-200 ஓட்டு கூட அடுத்த தேர்தலில் வராது, மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி, இன்டெலிஜென்ஸ் எடுத்த சர்வே படி, மத்திய அரசாங்கத்துக்கு கையில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி சீமான் 8 விழுக்காடு ஓட்டு தொட மாட்டாரு. முழுக்க விஜய் பக்கம் எல்லாமே டிரான்ஸ்பர் ஆயிருச்சு. இதுக்கு முக்கிய காரணமே சாட்டை துரைமுருகன் தான் அப்படின்னு ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. இதை இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? பாஜக கட்சியை சேர்ந்த நபர்கள் கிட்ட பேசி பாருங்க, அப்போ உங்களுக்கு உண்மை தெரியும். நீங்க தொடர்ந்து என்ன பண்றீங்க? விஜய் இப்படி பேசிட்டா எதுக்கு சாட்டை பேசுறாரு? விஜயவே பேசிட்டு இருக்காரு, தரம் தாழ்ந்து பேசுறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், பேசக்கூடாதுன்னு சொல்லல, விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா தரம் தாழ்ந்து ஏன் விமர்சனம் பண்றீங்க? உங்களுக்கு தகுதி இருக்கா? விஜய் வந்து அவரோட குடும்பத்தை தெருவில் விட்டுட்டாரு, நல்லா பார்த்துக்கல, இவர் எப்படி நாட்டை காப்பாற்ற போறாரு? சரி, விஜயாவது தெருவில் விட்டுட்டாரு, குடும்பத்தை காப்பாத்துறீங்க. சீமான் என்ன பண்ணாரு? நம்ம சொல்லல, ஒரு நடிகை என்ன சொன்னாங்க, என்ன 5 முறை கருவுக்கு அழைச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. இதை விட கேவலமான கேடுகட்ட விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கா? அந்த புகாரை வாங்கின சீமானுக்கே 36 லட்சம் வாக்குகள் விழும்போது விஜய்க்கு வாக்குகள் வராதா? எங்கேயாவது அவர் ஒரு தப்பு பண்ணி நிரூபிக்கப்பட்டிருக்காரா? வரக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் போல. இதை விட ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாட்டை குறித்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. ஒரு நபர் போய் சாட்டை துரைமுருகன் கேட்டிருக்காரு, ஏங்க திமுக உங்களை இவ்வளவு கொடூரமா சித்திரவதை பண்ணுச்சு, உங்களை சிறையில போட்டுச்சு, ஆனா எதுக்குங்க விஜய் இந்த அளவுக்கு திட்டிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவங்க மேல கொஞ்சம் கூட பகை உணர்வே இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த அதிபுத்திசாலி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் எங்க அண்ணன் வீட்டில் கூட்டு போய் சந்திக்க வச்சாரு. முத்தவர்கள் மறைவு கொடுத்து பேச போனோம். அவங்க எல்லாரும் என்னை பார்த்து வணக்கம் சொன்னாங்க. அந்த வணக்கத்தை பார்த்த உடனே என் உடம்பு கரைஞ்சிருச்சுங்க. கரைஞ்சு அப்படியே நான் வந்து அன்னையிலேருந்தே திமுகவின் கொத்தடிமை ஆயிட்டேன். 200 ரூபா ஊப்பியில் 2 லட்ச ரூபா ஊப்பியா நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா? கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல, அவமானமா இல்ல? இதை விட இது நாள் வரைக்கும் பல விஷயங்கள் நம்ம கடந்து வர்றோம். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. திரு சீமான் அவர்கள் தந்தையார் மறைவப்ப சீமான் இறங்கி கார்ல இருந்து வந்தார்ல, இரவு வந்தாரு, 9 மணிக்கு வந்தாரு. அங்க நின்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் இடத்துல போன்ல பேசினாரு. அந்த நேரம் நான் அருகில நிக்கிறேன். அவர் ஸ்டாலின் கிட்ட போன்ல பேசுறாரு. ரொம்ப பெருமையா இருக்கு, உங்களை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குன்னு அப்படியே அழுது புலம்புனாரு. அந்த வீடியோ திரும்ப ரீப்ளே பண்ணி பாருங்க. திரு சீமான் அவர்கள் எந்த நிலைமையில வந்தாருன்றது உங்க கட்சி நிர்வாகிகளுக்கே தெரியும். பேசணும்னு நினைச்சா ஒவ்வொருத்தரோட தனி மனித வாழ்க்கையை பத்தி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா காணாம போயிருவீங்க. உங்களுக்கு அரசியல் இருக்காது. சாட்டை துரைமுருகன் மீண்டும் ஒரு முறை சொல்றோம், நீங்க பல விஷயங்களை பேசுங்க, பல அரசியல் கருத்துக்களை முன்வைங்க. ஆனா இது போல தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறது, தனிப்பட்ட தனி மனித தாக்குதல் பண்றதை நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மீண்டும் ஒரு முறை சொல்றோம், 2026 தேர்தலோட சீமானின் வாழ்க்கையும் முடிந்துவிடும், உங்களது வாழ்க்கையும் முடிந்துவிடும். நாம் தமிழர் கட்சி உங்க 2 பேர் கையிலும் இருக்காது. ஒரு நல்ல மனித புனிதன் கையில அது மாறும்.